இந்த ஸ்டேஷன் பைல்ங்கிறதுல பணப்புழக்கம் ஏராளமாக இருக்குது. அது யார் செக் பண்ணுறாங்க சார்? சுருக்கமாக சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடுவார், இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுவார், இன்ஸ்பெக்டர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் கவுண்டர் கம்ப்ளைண்ட் வைப்பார். அந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்டில் ஒன்று வந்து ஸ்டே வாங்கிப்பாங்க ஒருத்தன். அந்த ஸ்டேயை வச்சு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பம்பார். இதை செக் பண்ணுறது யாருன்னா யாருமே கிடையாது. நைட்டு செக்கிங் சொல்லி ஒரு ஜங்ஷன்லேயும் ஒரு 4 பேர் நிற்பாங்க. 4 பேர் நிற்பாங்க. மொத்தத்தில் ஒரு எஸ்சி தவிர 3 பேர் நிற்பாங்க. இந்த 4 பேர் இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் தண்ணி போட்டு வர்றாரு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். அதை அவங்க மடக்குறாங்க. அவங்ககிட்ட அவங்க 2000 ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து நான் தரமாட்டேன்னு சொன்னால் அடுத்த ப்ரொவிஷன் என்ன இருக்குன்னா, அவனை ஆசிட்டு போய் செக் பண்ணோம். கொடுத்துட்டு வீட்டுக்கு போவானா, இல்லை அவன் கையில் 10,000 இல்லையானால் அந்த 2000 கொடுத்துட்டு தான் போகிறான். இது நடைமுறை. குற்றவாளி செய்தால் ஜெயில் தண்டனை, காவல்துறை செய்தால் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் நாட் ஏ பனிஷ்மெண்ட். 6 மாதத்தில் வேலை கொடுத்துருவான். அதனால தான் காவல்துறையில் குற்றங்கள் கூடின்னு இருக்கு. குற்றவாளிவாது என்கவுண்டர் பண்ணிடலாம். ஒரு வண்டி தொலைஞ்சு போனால் அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறது, அந்த பார்ட்டிகிட்ட வாங்கி கொடுக்கறது, அவங்ககிட்ட வந்து 15 ரூபா வாங்கிக்கிறது, அதில் 10 ரூபா ஸ்டேஷன் எடுத்துக்கிறது, அந்த திருடனுக்கே இவங்க 5 ரூபா கொடுத்துக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு 15 வருஷம் வரைக்கும் கண்டினியூவாக இருந்தால் இந்த பைக்கு திருடுறவன், இந்த செயின் அறுவன், இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்களுக்கு பிஎஃப் எடுத்து கொடுத்து இஎஸ்ஐ எடுத்து கொடுத்து. இன்சியருக்கு வணக்கம். நம்மளுடன் சமூக ஆர்வலர் சங்கர் சுமணி வந்துள்ளார். அவர் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பார்த்தீங்கன்னாப்பா, சென்னை கமிஷனர் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதாவது யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தகவல் தெரிவிங்க அப்படின்ட்டுருக்காரு. இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? நானும் அதை பார்த்தேன் சார். நடைமுறைக்கு ஒத்து வருமானு கேட்டால் இதுக்கு வேறு வழி தான் தேடணும். இந்த வழி ஒத்து வரலைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நைட்டு செக்கிங் சொல்லி ஒரு ஜங்ஷன்லேயும் ஒரு 4 பேர் நிற்பாங்க. 4 பேர் நிற்பாங்க. மொத்தத்தில் ஒரு எஸ்சி தவிர 3 பேர் நிற்பாங்க. இந்த 4 பேர் இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் தண்ணி போட்டு வர்றாரு, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். அதை அவங்க மடக்குறாங்க. மடக்கணுன்னு அவங்ககிட்ட அந்த தண்ணி போட்டுக்காராங்கிற பார்க்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மிஷின் அவங்ககிட்ட கிடையாது. அப்போ அவனை மடக்கின உடனே வண்டியை வச்சுட்டு போன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வண்டியை வச்சுட்டு நாளைக்கு வந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. 8 மணிக்கூர் தான் நிற்கும் தண்ணி அடித்தா அந்த போதை, அதுக்கு மேலே நிற்காது. அப்போது அவங்ககிட்ட அவங்க 2000 ரூபாய் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து நான் தரமாட்டேன்னு சொன்னால் அடுத்த ப்ரொவிஷன் என்ன இருக்குன்னா, அவனை ஆசிட்டு போய் செக் பண்ணோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதுக்கு 2 பேர் கூட்டு போகிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அப்படியே அவங்க மீறி செக் பண்ணால் கூட அவன் கட்ட வேண்டியது 10,000 ரூபா ஃபைன் கட்டணும். அப்போது நிரூபிச்சா 10,000 கட்டணும். அவங்க என்ன கேட்குறாங்க, 8,000 ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் 2,000 கொடுக்குறான். உடனே வண்டியில் அவன் வீட்டுக்கு போவானா, இல்லை அவங்கள கூட்டின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி 10,000 கொடுத்துட்டு வீட்டுக்கு போவானா, இல்லை அவங்க கையில் 10,000 இல்லையானால் அந்த 2,000 கொடுத்துட்டு தான் போகிறான். இது நடைமுறை உள்ளது. உதாரணத்துக்கு நான் காவல் நிலையத்தை சொல்லவில்லை, என் கண்ணால் பார்த்தது. தெருவு வேணா சொல்லிட்டேன். பிக் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் ஒரு 4-5 மாதம் இருக்காது. 2 போது ஒரு பையன் வந்து குடிச்சிட்டு பாட்டிலில் தண்ணி விட்டு அந்த காஸ்ட்லி பேக்கு ஒரு கையில் ஓட்டின்னு ஒரு கையில் குடிச்சுட்டே வரான். இடத்தையே சொல்லிடுறேன் சார், பிக் ஸ்ட்ரீட் கார்னர் குடிச்சிட்டே வரான். அங்கே 2 போலீஸாக நிற்கிறாங்க. அவனை மடக்கிட்டாங்க. மடக்கிட்டு என்னப்பா என்னாச்சுன்னு 2000 பிரச்சனைக்கு நானும் பக்கத்தில் நிற்கிறேன். எனக்கு நைட்டு 70 மணிக்கு தூக்கம் வருவானுங்கிறது. தூக்கம் வர போட்டு தூக்கம் வரல இருந்தேன். அப்போ வந்து என்னப்பா 10,000 ஃபைன் ஆகும் என்ன சொல்கிறேன் சார், கொஞ்சம் விட்டுருங்க சார். சார் தெரியாமல் குடிச்சேன் சார் கேட்டான். அப்போ வந்து 2000 கேட்டாங்க. அந்த 2000 கையில் என் பண்ணி அவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால், அவன் அம்மா சொன்னால் கொழுத்து போய் நீ குடிச்சிருக்க, நான் எதுவும் கொடுத்துருக்கணும், வண்டி இன்ஸ்டால் பண்ண வாங்கி கொடுத்தேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் குடிச்சிருக்க, அந்த வண்டி பிடிங்கினா பரவாயில்லன்னு சொன்னோன்னே அந்த பையன் என்கிட்ட கேட்டது, ஐயா என்னுடைய செல்லு வச்சுங்க, எனக்கு ஒரு 2000 கொடுங்கன்னு கேட்டான். ஆனால் என்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை, நான் அதை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, சப்போஸ் அனில்குமாரே அவன் செல்லை வாங்கி 2 நாள் என்கிட்ட வாங்காம விட்டானா அந்த செல்லை அவன் கொலை பண்ணால் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைப்பா வேண்டான்னு. அப்போ அவன் எப்படி பண்ணிட்டு இந்த 2000 கொடுத்துட்டு தான் போவான். சரி, இந்த கமிஷனுடைய பேச்சுக்கே வரேன். அப்படியே 2000 கொடுக்கல. அவன் வந்து 10,000 கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க இன்னும் சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான்னு வச்சுங்க. இதுக்கு ஒரு உதாரணம், தண்டார்பேட்டில் கஞ்சா விற்கிறான்னு சொல்லி கஞ்சா இந்த இடத்துல ஹோல்சேலாக விற்கிறான்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்தார் ஸ்டேஷனில் ரிட்டர்னில். அந்த அட்ரஸையே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அக்யூஸ்டை கொடுத்துட்டான். அந்த கஞ்சாவை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை வெட்டிட்டான். இவனை இது அண்மையில் நடந்தது. இட் இஸ் நாட் ஏ ஜோக்கு.
வேகம் நான் சொல்ல வெட்டிட்டாங்க. அப்போது இவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. 10,000க்கு 2,000 கொடுத்துட்டு போவானா மாட்டானோ கண்டிப்பாக கொடுத்துட்டு போவான். இது லஞ்சத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தானே தவிர இதை செயல்படுத்துறதுக்கு யார் நினைச்சாலும் முடியாது. இது ஒரு 2 உதாரணம் சொல்லிடுறேன். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் 2 சேனல் கேரளா சேனல் அதிகமாக பார்ப்பேன். கேரளாவில் வந்து நெய்மம்னு ஒரு இடம் இருக்குது ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்டோட காரை வாங்கிட்டு அந்த ஜூரிசெக்ஷன் டிசி வந்து இன்னொரு ஜூரிசெக்ஷனுக்கு அனுப்புகிறாரு. அப்போ நெய்மம்ங்கிற இடத்துக்கு டிசி போகிறாரு. ஃபஸ்ட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிற காரில் நீ போய் பார்த்துட்டு வாங்க. உள்ளே போனோன்னா அது 6வது பேரம்னு அவன் தலையில் இப்படி கை வச்சு தூங்குறான். டிசி கூப்பிட்றான், ஃபுல்லாக குடிச்சிருக்கான், தூங்குறாங்க. அவர் போய் டிசி போய் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இவ்வளோக்கு அந்த ஜூரிசெக்ஷன் கிடையாது. அது ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சா. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், அடுத்து பாலக்காட்டில் ஒரு அம்மா அப்போ தான் ஜாயின் பண்ண போகிறாங்க ஏடிஎஸ்பியா. அந்த அம்மா தமிழ் பெண்மணி பாலக்காட்டில் ஏடிஎஸ்பி ஜாயின் பண்ணாங்க. அப்போ அந்த ஏடிஎஸ்பி சொல்கிறாரு, இவனை ஜாயின் பண்ணாத, உனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், யூனிஃபார்ம் போட்டு இங்கே டியூட்டி பார்த்தியாரா, உனக்கு ஒரு 5 days லீவு தரேன், எந்தெந்த ஜூரிசெக்ஷன் என்னென்ன கூட்டம் எப்படி ஸ்டேஷன் இருக்குது பார்த்துட்டு வாங்குறாரு. அந்தம்மா பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வடக்கஞ்சேரின்னு நினைக்கிறேன், பாலக்காடு பக்கத்தில் வடச்சேரி சின்ன சின்ன அங்கெல்லாம் ட்ரிவாண்ட்ரம் கேரளா ஸ்டேட்டில் அதிகமாக வந்து எஸ்சி ஸ்டேஷன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சென்னை மாதிரி ஒரு ரஷ் ஏரியா கிடையாது. அது நம்ம மயிலாப்பூரும் ஒரு 2 ஊர் சேர்ந்தா அதுதான் திருவனந்தபுரம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், போய் அதை கண்டுபிடிக்கிறான், எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி. அதுக்கு நடந்துச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் உடனே அந்த அம்மா உட்கார வச்சு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ட்ரிவாண்ட்ரத்துக்கு எர்ணாகுளத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேக்காக தான் இருக்கான்னு கேட்குறான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக நடந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, அடுத்த 2 கேஸ், அடுத்த 3வது கேஸு. இந்த கண்டிப்பாக லஞ்சம் வாங்குறாங்கிறத நான் சொல்லலை. மதுரை எஸ்பி இதே மாதிரி ஆக்ட் பண்ணார். அவர் வந்து ஃப்ரெண்டோட பைக்கில் ஆர்சி புக்கை வச்சுட்டு ஆர்சி புக் இல்லைன்னு சொன்னார். இது மதுரை எஸ்பி அவர் சொன்ன ஸ்பீச்சு. அவங்க 2,000 வாங்கியிருக்காங்க. எஸ்பிட்டே வாங்கிட்டாங்க பணம். அப்போ ஒரு மறுநாளைக்கு அந்த நியூஸ் கசிஞ்சிருது. அப்போ ஒரு சொன்னால் நீங்கள் நைட் ரவுண்ட்ஸுக்கு குற்றவாளியை பிடிக்க போல ஆளுக்கு 2,000 3,000 பணம் பார்த்துட்டு வந்துடுறீங்க, பணம் பார்க்குறீங்க, அதுக்கு தான் போயிருக்க சொன்னாங்க. மறுநாளைக்கு அவங்க கான்ஸ்டபிள் பேசுகிறாரு, இந்த எஸ்பி இருக்கிற வரைக்கும் நைட் ரவுண்ட்ஸை வேஸ்ட்டுங்கிறார். அதனால நம்ம காவல்துறை இதை ஐயா போட்டது, கமிஷனர் ஐயா போட்டது ஆங்கிலத்தில் வேகுன்னு சொல்லுவாங்க. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டி கொண்டது போல் அதை செயல்படுத்த இயலாது. அது உண்மையிலே செயல்படுத்தணும்னா உங்கள்கிட்ட தானே உளவுத்துறையும் ஐஎஸ் இருக்கு. விஜய் கட்சி கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு உளவுத்துறை எத்தனை பேர் ஒன்றும் கனெக்ட் பண்ணல சொன்னீங்களா? ஏன் உங்களுக்கு அதை கட்டுப்படுத்தணும்னு ஆசை இருந்தால் உளவுத்துறையோ ஐஎஸ்ஓ ஆர்சி புக்கை கையில் வச்சுட்டு எங்களோட ஆர்சி புக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் மேலே போய் வழக்கு நீங்களே போல அப்படித்தான் தடுக்க முடியுமே தவிர நீங்கள் திடீர்னு நம்பர் ஃபோன் பண்ணுன்னா யாருமே ஆதாயம் இருந்தால் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்னொன்று குறிப்பாக சொன்னால் கமிஷனர் ஐயா அவர்களை இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். உங்கள்கிட்ட எல்லாரும் கூட்டமாக வராங்களே, காவல்துறை நேர்மையாக இருந்தால் உங்கள்கிட்ட எப்படி இந்த புகார் வருது? அதுவும் இல்லாமல் நீங்கள் 40 நிமிஷம் தான் இருக்கிறீங்க, அந்த யாருமே இதை கேட்குறதே இல்லை. சும்மா ஐயோ பார்த்துப்பான்னு சொல்கிறாரு. அது இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆதாரத்தோட சொல்ல போனால் இல்லைன்னா எனக்கு என்பிஎல்லையும் நீங்கள் கேஸ் போடுவீங்க. 2023 நான் ஒரு புகார் விரும்பாக்கத்தில் கொடுத்ததுக்கு 2026 அந்த ஸ்டேஷனில் இப்போதான் எஃப்ஐஆர் போட்டு 10 நாள் ஆச்சு. அப்போ 3 வருஷத்துக்கு உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் லாக் அவுட்டில் இருந்ததா, ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, லீவ் விட்டாங்களா? உங்கள் டிசி ஆஃபீஸ் லீவில் இருந்ததா, ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? உங்கள் ஏசி லீவில் இருந்தாரா, ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? அதிகமான குற்றங்களை செய்வது இன்ஸ்பெக்டருக்கு மேல் உள்ள பதவி உள்ளவர் தான் செய்கிறார் என்பது எங்கள் ஆதாரத்துடன் சொல்கிறேன். அந்த 3 வருஷம் பொறுத்து போட்டது முத்துலட்சுமி, உமா, ஏசி சுப்பிரமணியம் 3 பேரும் 3 வருஷம் வேலையை செய்யல. ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இது ரொம்ப ஆர்வத்தோடையும் பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். கமிஷனர் ஐயா உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்ததானா நீங்கள் ஒரு சீல் அடிங்க. இந்த புகாரை 15 நாளில் விசாரித்து அந்த நகலை புகார்தாருக்கு கொடுக்க வேண்டும் அடிக்காத வரையிலும் இதை டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த விருவம்பாங்க காவலயத்தில் எப்படி சொல்கிறேன், இந்த டிஷ்யூ பேப்பர் ஏன் சொல்கிறேன், இவங்கள பேசணும்னு ஆசை இல்லை. எனக்கு பேசணும்னு ஆசை இல்லை. 3 வருஷம் பொறுத்தானே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு தான் பேப்பர் எடுத்திருக்காங்க. கேஸ் வந்து 3 வருஷம் எடுத்திருக்காங்க. 3 வருஷம் பொறுத்து ஒன்று கோர்ட் ஆர்டர், ஒன்று வந்து இந்த கவர்மெண்ட் மாறிடுது. அப்போ அது டிஷ்யூ பேப்பர் தானே, டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கணும்னால் அதுவும் குறிப்பாக புகார்தாரர் நீங்கள் வந்து ஒரு சீல் அடிங்க. 15 நாளில் விசாரித்து பெட்டிஷனருக்கு நகல் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க. அப்போத்தான் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவோம், இல்லையா இருப்போம். இன்னொன்று கமிஷனர் வரத்தில் கூட்டத்தில் கமிஷனர் ஆகி உங்களிடத்தில் வர
கூட்டத்தில் 80 பேர் உங்களை எதுக்கு பயன்படுத்துறாருனால் ஹைகோர்ட்டில் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கணும்னா இங்கே அக்னாலஜ்மெண்ட் தர சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க. உங்கள்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்னாலஜ்மெண்ட்டுக்கு தான் கமிஷனரை பயன்படுத்துறாரே தவிர உங்களுடைய கையெழுத்துக்கு கூட அங்கே வேல்யூவை பயன்படுத்தலை. உங்கள் அக்னாலஜ்மெண்ட் இருந்தால் தான் அங்கே நம்பராக முடியும் கோர்ட்டில். எனவே நீங்கள் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கணும்னால் நீங்கள் வந்து சீல் போடுங்க. 15 நாள் எங்களுக்கு பெட்டிஷனருக்கு நகல் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இல்லையா காவல்துறை என்ன சொல்கிறாங்க, சார் காப்பி கொடுங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. கமிஷன் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க தான் வர முடியும். காப்பி இது வரைக்கும் 60 வருஷமாக நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லை, காவல்துறை லஞ்சம் வாங்காமலும் குற்றவாளிகள் பேயிங் மாஸ்டராக இருக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் குற்றவாளிகள் எஜமான்களாக காவல்துறைக்கு 60 வருடங்களாக இருந்தது என்பதற்கு ஆதாரம் என்னிடத்தில் இருப்பதால் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், ஒரு ரிட்டையர்ட் கலெக்டர் இருவரும் அந்த சிஎஸ்ஆர், எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட், டிலே சார்ஜ் ஷீட், ஏன் 2 வருஷத்துக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டீங்க, அதுக்கு லிமிட்டேஷனே 90 நாள் தானே என்று கேட்பது காவல்துறை. யார் இது நாள் வரை யாரு கேட்டிருக்காங்க? டிசி கேட்டிருக்காரா, ஏசி கேட்டிருக்காரா, யாரு கேட்டிருக்கா? இப்போ வந்து ஆட்சி மாற்றம் வந்துருக்குது. இப்போ வந்து திமுக ஆட்சி வந்து இப்போ வந்து தாவா காட்சி இப்போ வந்து கேள்வி கேட்பாங்களா, இப்போ வந்து லஞ்சம் கிடையாது இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தாவா காட்சி லஞ்சம் கிடையாது, போலீஸில் நல்லா நடைமுறை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு 20 வருஷங்கள் சேர்ந்து ஒரு பையன், அதாவது அந்த பசங்க கஞ்சா அடிச்சாங்க சொல்லி இந்த பையன் சொன்னான்னு சொல்லி 20 வருஷம் சேர்ந்து ஒரு பையனை வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. தெரியும் எனக்கு சார். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அதுக்கெல்லாம் போலீஸினுடைய கவனக்குறைய தானே காரணம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த இவங்க அதுதான் சார், வால்யூமே காவல்துறை பார்ப்பதில்லை. நீங்க 5 பாக்கெட் வச்சீங்கன்னா உங்களை அப்ரூவலா மாத்தணும். 10 பாக்கெட் வந்து அப்ரூவர், 10 கிலோ அப்ரூவர், 1/4 டன் அப்ரூவர், மேனுஃபேக்சர்ட்ட போகணும். நீங்க 2 பாக்கெட் வச்சிருந்த பையனை ஒன்று டிஸ்மிஸ் பண்ணுவாங்க காலேஜில். நீங்க அவனை அப்ரூவலா எடுங்க. நீங்க அப்ரூவலா எடுத்தா அந்த குற்றம் நடக்காதுங்க. 2 பாக்கெட் 1 பாக்கெட் வச்சு அவனை தட்டி கொடுத்து அப்ரூவலுக்கு போங்க. அது போக மாட்டேங்கிறீங்களா? இப்போ நீங்க இன்னும் வந்து இந்த தாவா காட்சியில் வந்து முழுமையாக செயல்படலை அப்படிங்கிறீங்க சார். காவல்துறையில் எதனால லஞ்சம் குவியறதுன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் என் வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்கேன். அந்த கார்பரேஷனுக்கும் ஒரு காவல்துறைக்கு டிஃபரன்ஸ். காவல்துறையில் வந்து என்னை காப்பாற்றுன்னு காலில் விழுவான். கமிஷனர் ஆஃபீஸ் கார்பரேஷன் இன்றைக்கெலாம் நாளை கூட பார்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வரி போட்டேன். காவல்துறையில் 15 வருஷம் காணாமல் போனேன்னா அப்ஸ்காண்ட் காமிச்சு தேடுறேன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உழுதி போட்டுவான். காவல்துறையில் குற்றவாளியை பணத்தை கொட்டி காப்பாத்தையான்னு போவான். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் காப்பாத்தையான்னு போக மாட்டான். இப்போ இன்சூரன்ஸில் நீங்கள் பணம் கட்டாமல் இருந்தால் ஒரு 3 வருஷம் கட்டல, 4 வருஷம் பெனால்ட்டி உள்ள கட்டிக்கலாம். கோர்ட்டில் காவல்துறைக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் டிஃபரன்ஸை தெரிஞ்சுங்க சார். அதனால நான் எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டேன், கார்பரேஷனுக்கு போனேன். அவன் என்ன சொன்னான், கார்பரேஷனையும் குட்டுன்னு இருக்கு சார், இது இவ்வளோ ஆகும் சார், இவ்வளோ லஞ்சம் கொடுங்க சார், உங்களை குறைது. அதுக்கு ஏதாவது புக் இருக்கணும். கார்பரேஷனில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டால் இவ்வளவுக்கு பீரிக்கு இவ்வளவு. நீங்கள் 10 வருஷம் பார்க்காம இருந்தால் அந்த தண்டனை ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டது நிற்கலை, அசஸருக்கு தான் கொடுக்கணும். நீ ஏன் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கண்டுபிடிச்சு எங்கிட்ட சொல்லலைன்னு அசஸர் தான் குற்றவாளி. அதில் இன்னொன்று கூட சொல்கிறேன், அது சம்மந்தமெல்லாம் பேச்சு. அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புறம்பக்கத்தை வீடு கட்டிட்டு 50 வருஷம் பொறுத்து இடிக்கிறாங்க. 50 வருஷம் பொறுத்து அது இடிக்கக்கூடாது. அது யாருக்கு தெரியுமா சார்ஜ் ஷீட் கொடுக்கணும்? 12 வருஷமாக எப்படி புறம்பக்கத்தில் நீ வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ண, எப்படி பீம் நோட்டீஸ் கொடுத்த, எப்படி டேக்ஸ் கலெக்ட் பண்ண, எப்படி பட்டா கொடுத்த, எப்படி கரண்ட் வந்தது, எப்படி தண்ணி வந்தது, அவ்வளவு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி சில ஐஎஸ்ஓ ரிமூவ் பண்ண அப்புறம் இடிச்சாதான் சட்டப்படி இடிக்கிறீங்க. 50 வருஷம் லஞ்சம் வாங்கி வீட்டை கட்டிவிட்டு லஞ்சம் 50 எல்லாரும் தான். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சின்ன தப்பு செஞ்சால் தண்டனை. இதே வந்து அரசு துறையில் இருக்கிற அரசியல்வாதிகளை தப்பு செஞ்சால் தண்டனை கிடையாது. இப்போ வந்து அவங்களே வந்து புறம்பக்கத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க, மின்சாரம் இதுன்ற கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க மேலே அந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல, பொதுமக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம் சார். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சிம்பிளாக சொல்லிடுறேன். கொச்சினில் ஒரு வீடு கட்டினாங்க பீச் ஏரியாவில். நம்ம தமிழ்நாட்டில் அதே நடந்தால் என்ன இருக்கும், கேரளான்னு. நம்ம ஊரில் பீச் ஒரு வீடு கட்டி இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஸ்டாலினோ யாருமே நம்ம அவர் பேர் விஜய் வந்து நான் பேசுவோம் முடியாது. 4 மாதம் ஆச்சு, அவர் குழந்தை மாதிரி. இதே எடப்பாடி அவங்கள இருந்தால் அதை இடித்தள்ளின்றோம். கேரளாவில் இதே சம்பவத்துக்கு என்ன செஞ்சுருக்கான்?
அவங்க எல்லாம் கேட்டாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கு போய் பணம் நம்ம ஒன்றா இடிச்சுமா 25 லட்சம் வீட்டு விலை, இந்த இடத்துல வீடு கட்டலாமா இல்லையா எனக்கு தெரியாது. இது ரெஜிஸ்டார் கார்பரேஷன், தண்ணி கொடுத்தவன் அவன் கொடுத்தவன் எல்லாம் தான் சட்டப்படி இது கட்டலாமா கொடுக்கலாம். அதனால அவர் என்ன பண்ணாரு, கேரளால பிரணாப் விஜயன் அவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டான். ரிமாண்ட் பண்ணி நீங்க லஞ்சம் வாங்கலான்னு எப்படி கொடுத்தீங்க, இந்த இடத்துல வீடு கட்டலாமான்னு எனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, கட்டக்கூட தெரியும். அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் யார்கிட்ட வசூல் பண்ணான், துபாயில் கையை விட்டுறன அந்த மாதிரி அந்த ஆல்ஸ்டார் ரெசன் பண்ணி நீங்கள் பெயிலில் வந்துங்க, ஆனால் நீங்கள் அந்த நஷ்டம் நீங்களும் ஒரு பங்கு கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ண நம்ம ஊரில், கேரளாவில் இந்த அளவுக்கு கேவல சீப்பாக இல்லை, நம்ம ஊரில் ரொம்ப சீப்பாக இருக்கு. இந்த ஊரில் இந்த ஸ்டேஷன் பெயிலுங்கிறதுல பணப்புழக்கம் ஏராளமாக இருக்கு. அது யார் செக் பண்ணுறாங்க சார்? சுருக்கமாக சொல்ல போனால் இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போடுவார், இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுவார், இன்ஸ்பெக்டர் கட்டப்பஞ்சாயத்து பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கிப்பார். அந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட்ல ஒன்று வந்து ஸ்டே வாங்கிப்பாங்க ஒருத்தன், அந்த ஸ்டேயை வச்சு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பம்பாரு. இதை செக் பண்ணுறது யாருன்னா யாருமே கிடையாது, 60 வருஷமா யாரும் கிடையாது. அதுக்கு தானே உங்கள்கிட்ட சொன்ன நேரத்துக்கு போன வாரத்தில் 8வது, நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கேன், 8வது தக்கலை ஸ்கூலில் படிக்கும்போதே சயின்ஸ் வாத்தியாருக்கு பதில் ட்ரில் மாஸ்டர் வந்தாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ட்ரில் மாஸ்டர்ஸுக்கு வந்தார், அது வேற சயின்ஸ் வாத்தியார் எடுக்க சொன்னால் அந்த பையங்களுக்கு இதை கற்றுக்கலாம் இல்லையா என்ன கேட்குறாரு. நம்ம ஊரில் டிசி வந்து பாதி நாளும் அந்த இதுக்கு போயிறாங்க பந்தோபஸ்துக்கு. என்னைக்கா ஒரு 10 நாளைக்கு ஒரு டிசி வந்து இந்த ஸ்டேஷன்ல புகார்தாரை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவர், சார் இவங்க ஒன்று ஆளை கூட இறந்து போன பிறகு எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார், இவங்க 4 வருஷம் பொறுத்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க, 3 வருஷம் பொறுத்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஏன் இந்த கமிஷனர் விரும்பாகத்தை செக் பண்ணோம், என்னுடைய கேஸுக்கு 2.5 வருஷம் பொறுத்து எனக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. சார்ஜ் ஷீட்டுக்கு எத்தனை டைம் கொடுத்துருக்கான், 90 நாள் கொடுத்துருக்கான். சார் குற்றவாளிக்கு ஈக்குவலா சட்டத்தை மீறுறது அனைத்தும் காவல்துறை அதிகமாக இருக்கு. குற்றவாளி செய்தால் ஜெயில் தண்டனை, காவல்துறை செய்தால் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் நாட் ஏ பனிஷ்மெண்ட், 6 மாதத்துல வேலை கொடுத்துருவான். அதனால தான் காவல்துறையில குற்றங்கள் கூடின்னு இருக்கு. குற்றவாளிவாது என்கவுண்டர் பண்ணிடலாம், காவல்துறை என்கவுண்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதான் இதை விட குற்றம் என்னன்னு கேட்டா, இவ கமிஷனர் போட்ட சட்டத்தில் யாரு வருவான்னு கேட்டா, அதிகமாக இந்த சார் சொன்னது நைட்ல செக் பண்றாங்கல்ல அவங்க தான். இதுல யார் வருவாங்கன்னா நைட் ரவுண்ட்ஸ் எஸ்ஐ, நைட் ரவுண்ட்ஸ் எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள். ஆனா அதிகமான குற்றம், அதிகமான வேல்யூ யாரு பண்றாங்கன்னா போலீஸ் செக்ஷன்ல ஏசிக்கு மேல போஸ்ட்ல இருக்கிறவங்க. இவங்க தொடரதே இல்லை, இவங்க தொடரதே இல்லை. அவங்க ஒரு சின்ன உதாரணம், இந்த மன்மோகன் சிங் ஒருத்தர் அம்பாசமுத்திரத்தில் பல்ல உடைச்சாரு, அமுதா செக் பண்ண என்ன ஆச்சு, அதுக்கு என்ன முடிவு கட்டினாங்க? இன்ஸ்பெக்டருக்கு மேல சார் ஒன்றும் இல்லை சார், நேர்மையான இன்ஸ்பெக்டர் இப்போ விரும்பாகத்தில் இருக்காரு, அவர் பேர் ராஜேஷ். அவர் வந்து நேர்மையான இன்ஸ்பெக்டர், 100க்கு 100 உண்மை. அவர் சிரிச்ச முகம், பேசுறது. ஒரு நாள் 11 மணிக்கு போறேன், அவர் என்கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஆட்டோ பிடிச்சி போவியா, ஆட்டோ இருக்கா, சாப்பாட்டுக்கு பணம் இருக்கா, இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்கோ, நாளைக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிக்கலாம் சார்ங்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் நேர்மையா இருக்கங்கிறது 100க்கு 100 உண்மை. அவர் ஒருத்தர் நேரையான ஆள் போய் எஃப்ஐஆர் போடுறான், நேர்மையான ஆள் போய் எஃப்ஐஆர் போடுறான். அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு மாதிரி டிசியில கேட்பாங்க. அது மாதிரி அன்னைக்கு 50ன்னு சொன்னேன், 50 இல்லை 55 ரூபாய்க்கு மேலான கிரைம் வந்து ஏசி கையெழுத்து போனோம். அப்போ அந்த டிசி சொல்றாரு, ராஜேஷ் அது நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்னா, ஒபே த ஆர்டர்ங்கிறத, அந்த ஆர்டர் மேபி த இல்லீகல், த ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் இஸ் ஒபே த இல்லீகல், அப்படிதான் வருது. ஒபே த ஆர்டர்னு இருந்தா கூட அந்த ஆர்டர் லீகலா இருக்கணும், அதை தான் உடைய பண்ணும். அப்போ டிசி என்ன சொன்னா, ஏசி இன்ஸ்பெக்டர் கேட்டுதாகும். அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, இன்ஸ்பெக்டருக்கு மேல உள்ள டெசிக்னேஷனை கையை வைக்கிறதே இல்லை. அப்படி பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு மேல உள்ள போஸ்ட்ல இருக்கிறதா அதிக குத்தம் பண்றாங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்லிடுறேன். அதுதான் என்னோட 2023க்கு 2026 சார்ஜ் ஷீட் போட்டீங்களே, அதுல யாரு இன்வால்மெண்ட்? டிசி தான் இன்வால்மெண்ட், பேரே சொல்றேனே. அப்போ நீங்க சின்ன சின்ன ஆளுகளை தண்டிச்சிடுறீங்க, பெரிய ஆள்கள் பல்கா வாங்கிடுறாங்க. பெரிய ஆள்களை நீங்க இன்னும் தடவை ஐபிஎஸ்க்குலாம் வந்து ஒரு யூனியன் இருக்கு, அசோசியேஷன் இருக்கு. நீங்க முதல்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், 6 மாசத்துக்குள்ள கேஸை முடிச்சாங்கணும், இவ்வளவு சட்டம் இருக்கு. அப்ப இந்த கமிஷனர் இந்த ஆர்டர்ல செல்லவே செல்லாது. சரி, நீங்க உங்க உளவுத்துறை அனுப்புங்க மார்வேடத்துல, உங்க ஐஎஸ் அனுப்புங்க, கேரளா மாதிரி மார்வேடத்துல நீங்க போங்க சார். இதை விட பெரிய கூத்து என்னன்னா, நம்ம ஊர்ல ஒரு டிசி உள்ள வந்தாருன்னா அந்த பாரா எல்லாருமே தடுத்துடுறான். யாராவது சார் இங்க நான் பாதிச்சிருக்கேன் சார், இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி செஞ்சுட்டார் சார்,
வெளில போடுங்க. ஏசி இருக்காரு உள்ள, டிசி அதுக்காக ஏசி வந்திருக்காரு. ஈஸி எங்களை பார்க்க வந்திருக்காரா இல்லை உங்களை பார்க்க வந்திருக்காரா? அதாவது அதான் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்கிறேன், த நோமேன் கேன் பி ஜட்ஜ் த ஓன் காஸ், த நோமேன் டேக் அட்வான்டேஜ் இன் இஸ் ஓல்ட்ங்கிற மாதிரி. உங்கள் அப்பா வந்து ஜட்ஜு, நீ ஒரு பெரிய திருடன், அந்த விசாரணை யாரும் விசாரிப்பாங்க. அதே மாதிரி ஏசியே இன்ஸ்பெக்டரே எல்லா தவறுகளையும் பண்ணி அதை அவரே சரிதான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து 60 வருடங்களாக நடந்துருக்கு. இப்போ கமிஷனர் போட்ட அந்த ஃபோன் இது செயல்படுத்த முடியாது. ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் எடுங்கிற மாதிரி அதை செயல்படுத்தின ஆர்வம் இருந்தால் இந்த அரசுக்கு இருந்தால் தூரி செக்ஷன் தெரியாம இன்ஃபார்மர்னு வச்சுருக்காங்க. இதை விட இன்னொன்று சொல்லி முடித்தல, உங்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாம்பரத்தில் அந்த அந்த பொன் லட்சக்கணக்காக பார்க்குறோம். அந்த யூடியூப் பாருங்க, பிளாக்ஸில் போயிடுது. அவருடைய முகத்தை பார்த்தா, குடும்ப பொன் வயசை பார்த்தா யாருமே அவளை ப்ராஸ்டியூஷன் பண்ண கூப்பிட மாட்டாங்க. ப்ராஸ்டியூஷனுக்கு வயசு கிடையாது. அவள் வேலை ப்ராஸ்டியூஷன் போட்டிருக்காங்க. அவள் கோர்ட்டில் போய் அது வின் பண்ணி விட்னஸே வரல, இவங்க பொய் விட்னஸ் தான் போடுவாங்க. அதுக்கு 75,000 கொடுக்கணுன்றாங்க. அதுக்கு அப்பீல் போயிருக்காங்க. ஏன் பொய் வழக்கு போட்டு தன் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் அப்பீல் போட்டிருக்காரு. அதே பிரமிளா பேரில், சினிமா நடிகர் பிரமிளா பேரில் ஒரு ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டாங்க. அந்த ஏசியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவள்கிட்ட பணம் இருக்கு, அவள் பெரிய வக்கீலை பார்த்தா. அதனால ஏழைகள் பேரில் கேஸ் போகிறது, பிளாட்ஃபாரத்தில் படுத்துன்னு இருக்கும் பேரில் கேஸ் போகிறது. ரெண்டாவது ஏசியும் கேட்பாரு, இந்த டேஸ் இந்த கேஸ் என்னாச்சு, அந்த கேஸ் என்னாச்சு, இந்த கேஸ் என்ன கேட்குறாரு. அது அவ்வளவுமே போய் யதார்த்தமாக நடந்துக்கிறதுல தாவேக்காவை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா 4 மாதம் ஆகுது அவர் ஆர்வப்படுறாரு. அவருக்கு ஆர்வப்படுறது எல்லாருமே ஒத்துழைக்கணும். இப்போ நான் பேசுகிறேன், என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா நான் பேச மாட்டேன் நாளிலேருந்து. அதனால 2வது காவல்துறை பேரில் லஞ்சம் வாங்கி நான் புகார் கொடுத்தா மறுநாள் காலம் ஒரு குட்கா கேஸ் பொய் வழக்கு போட்டால் கூட எந்த கமிஷனர் சொன்னாரோ அதே கமிஷனுக்கு பெயில் கொடுக்க மாட்டாரு, அதே கமிஷனர் வக்கீல் அனுப்ப மாட்டார். ஒன்று இதை செயல்படுத்தினானா உங்களுடைய உளவுத்துறை என்னாச்சு, உங்களுடைய ஐஏஎஸ் என்னாச்சு, மாறுமேளத்தில் வர சொல்லுங்க. அப்படி இல்லையானால் தமிழ்நாட்டு போலீஸு கேரளாவில் போய் ட்ரைனிங் எடுக்க சொல்லுங்க. அங்கே வந்து எஃப்ஐஆர் கட்ட 24 ஹவர்ஸில் கொடுக்குறான். 2 கேள்வி தான் கேட்பான். ஒரு வண்டி திருடு போச்சுன்னா கேரளாவில் 2 கேள்வி. இந்த வண்டி பேரில் ஏர்பட்டஸ் இருக்கா இல்லையா? ஐயா இல்லையா, நான் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த ஐயா நீ எஃப்ஐஆர் கொண்டு போ. இங்கே நீங்கள் ஒரு வண்டி தொலைஞ்சு போனால் அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறது, அந்த பார்ட்டிகிட்ட வாங்கி கொடுக்கறது, அவங்ககிட்ட வந்து 15 ரூபா வாங்கிக்கிறது, அதில் 10 ரூபா ஸ்டேஷன் எடுத்துக்கிறது, அந்த திருடனுக்கே இவங்க 5 ரூபா கொடுத்துக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு 15 வருஷம் வரைக்கும் கண்டினியூவாக இருந்தால் இந்த பைக்கு திருடுறவன், இந்த செயின் அறுவன், இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்களுக்கு பிஎஃப் எடுத்து கொடுத்து இஎஸ்ஐ எடுத்து கொடுத்துருவாங்க, போலீஸே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் முடிச்சிடறேன். விளாத்திக்குளம் கேஸுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன், என்னை கைது பண்ணால் கூட பரவாயில்ல. ஒரு வண்டி திருட்டு போய் 45 நாள் பொறுத்து தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த மேடருக்கு அப்புறம் தான் அதை திருட்டு வண்டியை கண்டுபிடிச்சிங்க. அந்த சரி நான் கேட்குறேன், அதுக்கு பதில் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ அந்த யார் குற்றவாளி? போலீஸ் தான். அது நீங்கள் ஒழுங்காக எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா டிசி கிரைம் மீட்டிங்கில் ஐயோ அந்த வண்டியை என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சிருங்க, அந்த பொண்ணு ரேப் பண்ண நடந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் விஜயுடைய ஒரே ஒரு குறை எனக்கு தெரிஞ்சது, அந்த விளாத்திக்குளம் பொண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்கல. அதுக்கடுத்து மிக 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 கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு இது வந்து தூத்துக்குடி தான். 24 வயசு, ஒரு டிகிரி, 120 பாட்டில் வச்சுருந்ததுக்கு அவனுக்கு வந்து நீங்கள் மரண தண்டனை கொடுத்துருக்கீங்களே. இது வரைக்கும் 18 கோடி செலவு பண்ணி ஏவாவேலு பாலம் கட்டினாரு. அதில் 30% கமிஷன் போடுங்க. என்னாச்சு? 324 5 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கின ஏவாவேலு சிங்கப்பூரில் ஜாலியாக இருக்காரு. ஆனால் 120 பாட்டில் வச்சுருந்தவனை நீங்கள் மேடர் பண்ணிட்டீங்க. அதனால் விஜய் செய்ய வேண்டியது, அந்த 120 பாட்டில் வச்சவனுக்கு நீங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும், அவன் தம்பிக்காவது வேலை கொடுக்கணும். அதுக்கடுத்து இன்னொன்று, அந்த ப்ராஸ்டியூஷன் ஒரு பொய் வழக்கு போட்டாங்கல்ல, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு கொடுத்துருக்காங்க, கோர்ட்டு நஷ்டஈடு கொடுக்க சொல்கிறீங்க இல்லையா? அந்த நஷ்டஈடுக்கு ஏன் அவர் அப்பீல் போனார்னா அவருக்கு வேலை போய்டுன்னு போயிருக்காரு. அவருக்கு வேலை போய்டுன்னு அப்பீல் போயிருக்காரு. அந்த முகத்தை பார்த்தா எனக்கு அந்த பொண்ணை தாம்பரத்தில் போய் கண்டுபிடிக்கணும் ஆசை. ஏமா நீ அப்பீல் போகிறதுக்கு நான் பணம் தரேன், ஒரு கேஸ் போடுன்னு சொன்னோம். அவ்வளவு கொடுமையான குற்றங்களை காவல்துறை அதிகமாக செஞ்சிட்ருக்கு. குற்றவாளிக்கு ஈக்குவலாக குற்றம் செய்கிற ஒரே ஒரு ஆள் காவல்துறை. இவருக்கு யூனிஃபார்மில் செய்கிறாரு, இவருக்கு சஸ்பென்ஷன், அவனுக்கு ஜெயில். இதை மாற்றணும். இந்த அரசு இன்னும் ஒரு 5 வருஷமாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த அரசு இல்லை, இன்னொரு அரசு, இந்த அரசே இன்னொரு எக்ஸ்ட்ரா இருந்தால் இதை கொஞ்சம் அதை மாற்றணும். கமிஷனர் நேர்த்திக்கு பேசினது செயல்படுத்தவே முடியாது. நீங்கள் குடிக்கிறதுக்கு 10,000 வச்சுட்டு அவர் 2,000 கொடுத்தா 8,000 லாபமாவே. அதனால
நீங்க எப்படியாவது இதை உளவுத்துறையும் ஐஎஸும் எல்லா துறையிலும் உளவுத்துறை இருக்கு. நான் சொல்லுதை திருப்பி சொல்லக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். இல்லைன்னா தமிழ்நாடு பூரா எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்க சரி இது நாள் வரையிலும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா போலீஸை? ஒரே ஒரு நிமிஷம். ஏதாவது ஒரு கேஸை உளவுத்துறை கண்டுபிடிச்சாங்க, அதனால தான் நடவடிக்கை. ஒரே ஒரு கேஸ் இந்த நம்ம நாட்டில் 60 வருஷத்துக்கு இப்போ தானே விஜய் வந்தார். இந்த 60 வருட காலமாக இந்த காவல்துறை பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சி யாரு? புகார்தார் தான் கண்டுபிடிக்கிறார், இல்லைன்னா யூடியூப் தான் கண்டுபிடிக்கிறது. நீங்க ஒன்றை கூட கண்டுபிடிச்சுக்கிடல. ஏன் நீங்க ஹெல்மெட்டுக்கு டார்கெட் வச்சிருக்கீங்களா? 6 to 8 நைட் ரவுண்ட்ஸ் போறீங்களா? யாருமே 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, 8 மணி தான் ஸ்டேஷன். கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதிகமாக பணப்புழக்கமும் காப்பாற்று என்ன கால விழுதும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் காவல்துறை தான். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். கார்பரேஷனில் டாக்ஸுக்கு லஞ்சம் கேட்டால் அடுத்த மாதம் கூட கட்டலாம். ஒரு நல்ல அதிகாரி வரும்போது கட்டினா அதே டாக்ஸ் தான் கட்ட போகிறீங்க. அப்படியே இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட சும்மா 500 வரும். ஆனால் காவல்துறையில் இன்னைக்கு பணம் கொடுத்து தப்பிக்கலைன்னா நாளை காலை நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அதனால அதுக்கு பயந்து போய் எல்லாருமே பணத்தை கொட்டுவாங்க கொண்டு. அதனால் அந்த புகார்தாரர் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறையை பாராட்ட வேண்டும் சொன்னால், கமிஷனர் ஐயா அவர்களே ஒரு சீலை ரெடி பண்ணுங்க, அதில் ஒரு சீல் குத்துங்க, 15 நாள் பெட்டிஷனருக்கு நீ காப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்பத்தான் உங்க பேர் உங்கள்கிட்ட வரதுல அர்த்தம் இருக்கும். இல்லையானா ஆதாரத்தோட பேசுறேன். விரும்பாத்துல பாருங்க, 2023 கொடுத்த கம்ப்ளைண்ட், they are treated as a tissue paper for your signature for your complaint.